இப்போது பூமி தேவி தாயார் கண்ணபிரானுக்காக ஒரு அங்கவஸ்திரம், உடைவாள், இடுப்பில் அணிந்து கொள்வதற்கான வஸ்திரம் வேஷ்டி, அதுக்கப்புறம் ஒரு தோள்வளை, நெற்றியில் அணியக்கூடிய நெத்தி சுட்டி, அதுக்கப்புறம் தலையிலே சூட்டுவதற்கான ஒரு பொன் பூ, தங்கப்பூ, இத்தனையும் பூமி தேவி கொண்டு வருகிறாள். பெரியாழ்வார் யசோதை காட்டுறா, ஏய் கிருஷ்ணா, அங்க பாருடா, யார் வந்திருக்கா பாரு, பூமாதேவி நாச்சியார் வந்திருக்கா பார், உனக்காக என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கா பாருன்னா. கண்ணன் கேட்டான், மகாலட்சுமி 2 தானே கொண்டு வந்தா, ஒரு துளசி மாலை, கற்பக நெற்றி மாலை. பூமி தேவி மட்டும் ஏன் இவ்வளவு கொண்டு வந்தா? அதுக்கு பெரியாழ்வார் யசோதை காரணம் சொல்றாளாம். அவளுக்காகத்தானடா நீ அவதாரம் பண்ண, அதனாலதான் அவன் நிறைய கொண்டு வந்திருக்கா. பூமி பாரத்தை போக்கத்தானே நீ அவதரித்தாய். துஷ்டர்கள் அசுரர்கள் பூமியில ரொம்ப அதிகரிச்சுக்கா, தாங்க முடியாம பூமி கஷ்டப்பட்டு இருக்கா, அவள் துன்பத்தை துடைக்க அவதரித்தாய் நீ. அப்போ உனக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ண வேண்டாமா? பண்ணதோட இல்ல, அவதாரம் பண்ணி 4வது நாள் பூத்தனையை அழிச்சு பூமி பாரத்தை போக்கும் பணியை அப்பவே ஆரம்பிச்சுட்டான். அடுத்தது பாருங்க, 4-5 மாசத்திலேயே சகடாசுரனை அழித்தான், 1 வருஷத்திலேயே திருநாவர்த்தனை அழித்தான். நான் மெதுவா வளர்ந்து வரேன், அப்புறம் பூமி பாரத்தை போக்குறேன்னு சொல்லல, அவதரித்த 4ஆம் நாளே போக்கினான் இல்லையா? அதனாலதான் நச்சு முளை உண்டாய் தாலேலோ. நச்சுனா நஞ்சு, விஷம் நிறைந்திருக்கக்கூடிய முளை, பூத்தனையின் மார்பகத்தை உண்டாய், அத்தோடு அவள் பாலோடு சேர்த்து உயிரையும் உண்டு பூத்தனையை அழித்து பூமி பாரத்தை போக்கும் பணியை சின்ன வயசுலேருந்தே தொடங்கினவனே. அப்ப அவ காரியத்தை நிறைவேத்துறேன்னு வாக்கு கொடுத்த, அதற்காக அவதாரம் பண்ணி உடனேயே ஆக்ஷன் கிங் என்னும்படியாக உடனே ஆக்ஷன்லயும் இறங்கின. அதனாலதான்டா இது மணவாள மாமுனிகள் பண்ண வியாக்கியானம். ஏன் பூமி தேவி இத்தனை சமர்ப்பிச்சாள்னா, பூமி பாரத்தை போக்க வேண்டும் என்ற தன் காரியத்துக்காக. பெருமாள் இவ்வளவு உழைக்கிறாரேன்னு சொல்லி அந்த நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் இத்தனையோடையும் பூமி வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, கண்ணன் திடீர்னு அழ ஆரம்பிச்சுட்டானோ. ஏன் அழுதான்னா, இப்ப பூமி தேவி கொஞ்சம் நகர்ந்து போறா, ஏன்னா அடுத்து ஒருத்தர் வரா சமர்ப்பிப்பதற்காக. அதனால பூமி தேவி நகர்ந்தா. என்னது, பூதேவி தாயாரும் நகர்ந்து போறாளே அப்படின்னு கேட்டானா கண்ணபிரான். அப்போ உடனே பெரியாழ்வார் யசோதை சொல்ற, அழாதப்பா, அடுத்தடுத்து யாராவது ஒருத்தர் உனக்கு சமர்ப்பிக்கத்தானப்பா வருவா. தாயார் மட்டுமே உன்னை அனுபவிக்கணும்னு நினைச்சா முடியுமா? ஜீவாத்மாக்கள் எல்லோரும் உன்னை அனுபவிக்க வேண்டும்னு வருவா இல்லையா? அந்த வகையில் அடுத்து உன்னுடைய சகோதரியான யோகமாயை வந்துட்டா. மனைவி வந்தாச்சு, அடுத்து சகோதரி வர வேண்டாமா? அதனால யோகமாயை விஷ்ணு துர்கை உன்னுடைய சகோதரி, அவள் உனக்கு அடுத்து ஒண்ணு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக அவள் வந்து கொண்டிருக்கிறாள்பா. அதனாலதான் பூமி தேவி விலகினாள். அழேல், இதுக்காக நீ அழக்கூடாதுப்பா. அடுத்து என்ன சமர்ப்பிக்கிறாளோ அதையும் ஆசையோடு வாங்கிக்கோ. நாராயணா அழேல் தாலேலோ.